கோவை அவினாசி மேம்பாலத்தில் டேங்கர் லாரி கவிழ்ந்ததால் சமையல் எரிவாயு தொடர்ந்து கசிந்து வருகிறது. அந்த பகுதியில் எடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர் பிரவீன் வழங்க கேட்கலாம். பிரவீன், அந்த பகுதியில் தான் நீங்க இப்ப இருக்கீங்க. அந்த டேங்கர் லாரியில மொத்தமா கேஸ் எவ்வளவு இருந்துச்சு, இப்ப வரைக்கும் எவ்வளவு வெளியாகி இருக்கு, பொதுவா இந்த மாதிரியான கேஸ் எங்க பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது? பிரியதர்ஷினி, நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதி உப்புளிப்பாளையம் அவினாசி சாலை மேம்பாலம் என கூறுவார்கள். அங்கே 18 மெட்ரிக் டன் அளவு கொண்ட அந்த டேங்கர் லாரி கவிழ்ந்திருக்கு. அதை மீட்பதற்கான அந்த பரபரப்பான காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். வீட்டு உபயோக சிலிண்டர் பார்த்தோம்னா ஒரு 19 14 to 20 kg, எக்ஸாக்டா வந்துட்டு 19 வரைக்கும் சொல்லுவாங்க. இதை பார்த்தோம்னா அதுல இருந்து பன்மடங்கு அதிகம், ஒரு 18,000 மெட்ரிக் டன் அப்படிங்கிற போது அந்த ஒரு கம்பேரிசனை பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு இருக்கும்னு. லீக் ஆயிருக்கக்கூடிய அளவு எக்ஸாக்டா எவ்வளவு நம்பர்ஸ் அப்படிங்கறது வந்து இதுவரை பொறியாளர்கள் உறுதிப்படுத்தவில்லை. அதாவது ஃபயர் எக்ஸ்ப்ளோடர், அந்த எக்ஸ்ப்ளோடர் மீட்டர்னு சொல்லுவாங்க, அதை வச்சு செக் பண்ண வரைக்கும் 20 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ காட்டியிருக்காங்க. இப்ப வரைக்கும் பெரிய அளவில் உடனடியாக தீப்பற்றும் சூழல் என்பது இல்லை அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பான சூழல் இருப்பதாக கூறியிருக்கிறாங்க. முதற்கட்டமாக ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் லீக் இருக்கு அப்படிங்கறத பொறியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு இடத்துல இருந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்கிறாங்க. கவிழ்ந்திருக்கக்கூடிய பகுதியில மேல எங்கேயுமே வந்து அந்த இபி லைன் எதுவும் பெரிய அளவுல போகாதங்காட்டி, இது ஒரு மேம்பாலத்தின் மீது வேற எங்கேயுமே வந்துட்டு இபி லைன் எதுவும் போகாதங்காட்டிக்கு இப்போ தற்போதைக்கு அந்த கிரேன் வச்சு எடுக்கும்போது பெரிய அளவில் எந்த ஒரு சிக்கலும் வராது அப்படிங்கிற ஒரு தகவலை பொறியாளர்கள் கூறியிருக்கிறாங்க. பிரியதர்ஷினி, சம்பவ இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் தற்போது வந்து பொறியாளர்களிடமும் தீயணைப்பு துறையினரிடமும் சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்கிறாரு. அடுத்த கட்டமா இதற்கான பணிகள் என்பது இந்த கிரேன் மூலம் எடுத்து நிறுத்துவதற்கான பணிகள் மட்டுமே செய்யப்படுகிறது. ஒரு இடத்துல மட்டுமே அந்த லீக்கேஜ் இருப்பதன் காரணமாக அதனையும் அரெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரியதர்ஷினி, பிரவீன், இப்ப வெளியாகி இருக்கிற கேஸோட அளவை வந்து சரியான நம்பர்ஸ்ல எக்ஸாக்டா சொல்ல முடியாது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஆனா சம்பவ இடத்துக்கு மீட்டர் மானிட்டர் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதோட பயன்பாடு என்ன, அதோட வேலை அங்க என்ன அப்படிங்கறத குறிப்பிட முடியுமா? அதாவது காத்துல இந்த கேஸோட அளவு பரவிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அதோட அந்த எக்ஸ்ப்ளோட் டிடெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, எளிதில் தீப்பற்றக்கூடிய தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத டிடெக்ட் பண்றதுக்கான மீட்டரை வச்சுதான் பொறியாளர்கள் அளவு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல அந்த நிர்ணயிக்கப்பட்ட அந்த பாதுகாப்பான அளவு 20 என்கின்ற லிமிட்டுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறது முதல் கட்டமா சொல்லியிருந்தாங்க. நம்ம காட்சிகள்ல பார்க்க முடியும், அந்த ஒரே ஒரு இடத்துல வந்துட்டு லீக் ஆயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல பொறியாளர்கள் அதை அடைப்பதற்கான படியை செஞ்சுட்டு இருக்காங்க. முதற்கட்டமா தண்ணீரை பீச்சி அடித்து அந்த லீக் ஆகிற இடத்துல கண்டினியூஸா டைரக்டா வந்துட்டு ஒரு ராவா கேஸா வெளியில வரும்போது வேற ஏதேனும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல அது லீக் ஆகக்கூடிய அந்த எக்ஸாக்ட் பொசிஷன்லயே கண்டினியூஸா தண்ணி அடிக்கக்கூடிய சூழல்ல வெளியில லீக் ஆகும் போது அதோட இன்டென்சிட்டி சற்று குறைந்து வெளியில வரும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னாங்க. அதாவது இன்டென்சிட்டி குறைஞ்சு வரும்போது, காத்துல வரும்போது அது எளிதில் தீப்பற்றக்கூடிய தன்மையை இழந்து விடும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அடைப்பதற்குண்டான பணி அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட், ரெசின் காம்பவுண்டர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் சொல்லியிருக்காங்க. அந்த ரெசின் காம்பவுண்டர் மாதிரி விஷயங்களை வச்சு ஒரே நிமிஷத்துல அந்த லீக்கேஜை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு உண்டான டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்கு. அதை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். காட்சிகளை ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டி காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். இப்ப அந்த லீக் ஆகிற இடத்துல அந்த நம்ம சொன்ன அந்த ரெசின் ஹார்டனர் போன்ற கெமிக்கல் காம்பவுண்டை வச்சு உடனடியாக மூடுறதுக்கான பணிகளை காட்டிட்டு இருக்காங்க. பிரியதர்ஷினி, தற்போது காட்சிகளை நீங்க பார்க்கலாம். எந்த அளவுக்கு தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது அப்படின்னு சுற்றுவட்டார பகுதி மக்களோட பாதுகாப்பை உறுதி செய்யற வண்ணமா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, மக்களுக்கு ஏதேனும் அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கா? பிரியதர்ஷினி, இது பார்த்தோம்னா இந்த முக்கியமான ரவுண்டானா பாலம், இந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சாலை வழியா இந்த பிரச்சனை இருந்திருந்து அப்படின்னா ஒரே இடத்துல பாட்டில் நெக் மாதிரி அனைத்து வாகனங்களும் வரக்கூடிய சூழல் இருக்கும். மக்கள் அதிக அளவில் கூடும்போது வேறு ஏதேனும் பிரச்சனை வருவதற்கான சூழல் இருக்கும். ரவுண்டானா பாலம் என்பதால் சுற்றி வர அனைத்து சாலைகளுமே தற்போது மூடப்பட்டிருக்கின்றன. அருகில் பெரிய அளவில் வணிக வளாகங்கள் தற்போது இல்லை. அதாவது மேம்பாலத்திற்கு கீழே அந்த பக்கம் ஒரு 100 மீட்டர், ஒவ்வொரு பகுதியிலிருந்துமே ஒரு 100 மீட்டர் தள்ளிதான் பெரிய அளவிலான வணிக வளாகங்கள் அந்த போன்ற விஷயங்கள் இருப்பதன் காரணமாக தற்போதைக்கு
இப்போதைக்கு பொதுமக்கள் யாரும் பக்கத்தில் வராத அளவிற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு அனைத்து அணுகு சாலைகளுமே இரும்பு தடுப்புகள் கொண்டு மூடப்பட்டிருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு மட்டும் முதற்கட்டமாக ஒரு மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரத்திற்கு வரை திறக்காத வண்ணம் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு போக்குவரத்து காவல்துறையினரும் தொடர்ச்சியாக வாகனங்கள் எதுவும் இதனை வேடிக்கை பார்க்கறதுக்கு கூட யாரும் வந்துடக்கூடாது, இந்த மாதிரி தகவல் அறிஞ்சு மேம்பாலத்தின் மீது இது போன்ற மீட்பு பணிகள் நடந்துட்டு இருக்குன்னு பாக்குறதுக்காக பொதுமக்கள் கூடிடக்கூடாதுங்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பிரியதர்ஷினி, நிச்சயமா டேங்கர் லாரியிலிருந்து தொடர்ந்து சமையல் எரிவாயு அப்படிங்கிறது வெளியே வருது. அது தடுக்கிறதுக்கும் அதை கட்டுப்படுத்துறதுக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருது. அது குறித்த தகவல்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி பிரவீன்.